தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜான் பாண்டியனுக்கு அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜான் பாண்டியனுக்கு அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார். தற்பொழுது அவருக்கு 3 தொகுதிகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் மேலும் பல கட்சிகளை இணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி பலம்பெருந்திய ஒரு கூட்டணியாக மாறுகின்றது. இந்த சூழ்நிலையில் கணிப்புகள் எல்லாம் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறுகிறது. அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தால் தோழமை கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார். நியமிக்கப்படவுள்ள 35 அமைச்சர்களில் 10 பேர் தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அதில் தோழமை கட்சி தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறுகிறது. ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக தேவேந்திரகுல மக்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் ஜான் பாண்டியன். நேற்றைய தினம் கூட மானாமதுரையில் தேவேந்திரகுல இளைஞர் ஆகாஷ் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய உறவினருக்கு ஆறுதல் கூறினார். தற்பொழுது ஜான் பாண்டியன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். தேர்தலுக்கு பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.